கிறிஸ் வந்து ஒரு கருப்பு அமெரிக்கன். அவனும் அவனோட ஒயிட் கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு வராங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கிறிஸும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போது கிறிஸோட ஃப்ரெண்டு அவனுக்கு கால் பண்ணுறான். அப்போது கிறிஸ் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கிறதா அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். அந்த பொண்ணு வீட்டுக்கு 2 பேரும் வந்து சேர்றாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அவங்க 2 பேரையுமே ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அந்த ஒயிட் ஃபேமிலி இந்த பிளாக் பையனை ரொம்பவே நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க. பட் கிறிஸ் விசித்திரமான சில விஷயங்களை அந்த வீட்டில் கவனிக்கிறான். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க எல்லாருமே பிளாக் அமெரிக்கன் தான். அது அவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. கிறிஸ் நைட்டில் தூக்கத்தில் இருந்து எழுந்துச்சு பார்த்தா அவன் ரூம் டோர் திறந்துருக்கு. என்னன்னு பார்க்கலான்னு அந்த பையன் வெளியே போகிறான். அவனை நோக்கி யாரும் வேகமாக ஓடிட்டு வர மாதிரி அவன் உணர்றான். பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தான். இவனை வேகமாக மோதுற மாதிரி ஓடி வரவன் அவனை மோதாமல் அங்கேருந்து வேறு திசையில் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ எதர்ச்சியாக வீட்டை திரும்பி பார்த்தா அந்த வீட்டு வேலைக்காரி ஈவனையே பார்த்துக்கிட்டு நிற்கிறா. சரி, அவகிட்ட பேசலாம்னு வீட்டுக்குள்ளே போகிறான் கிறிஸ். அப்போது அவன் லவ்வரோட அம்மா இவனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப நாளாக சிகரெட் பழக்கத்தை விடணும்னு ட்ரை பண்ணுறேன்னு என் பொண்ணு என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா. என்ன அந்த பழக்கத்தை விட்டுட்டியான்னு அவன்கிட்ட கேட்குறா. அதுக்கு கிறிஸ், நான் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணிட்டேன், முந்தைய விட இப்போ ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நானே ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறா. அதுக்கு கிறிஸ் வேணான்னு சொல்லிடுறான். பட் அவங்க கான்வர்சேஷன் ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்குது. அந்த பொண்ணோட அம்மா கையில் ஒரு டீ கப்பை வச்சுக்கிட்டே ஒரு விதமான சவுண்டை ஏற்படுத்திக்கிட்டே கிறிஸ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. கிறிஸும் மெய்மறந்து அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த டீ கப்பை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. அந்த சவுண்டு கேட்டோடனே கிறிஸ் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு ஃப்ரீஸ் ஆகிடுறான். அவன் நினைவுகளுக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கிறான். அவனால் அவன் உடம்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனுக்கு கண்ணுக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் அவனால் ரியாக்ட் பண்ணவே முடியலை. அவன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். தூங்கி எழுந்த கிறிஸுக்கு எதுவுமே புரியலை. பட் அவனுக்கு இப்போது சிகரெட்டை சுத்தமாகவே பிடிக்கல. அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், அந்த லேடி நைட் நமக்கு ஹிப்னோடைஸ் பண்ணியிருக்கான்ட்டு. இங்கே நடந்த விஷயத்தை பற்றி அவன் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறான். அதை கேட்ட அவன் ஃப்ரெண்டு உடனே அங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான். பட் கிறிஸ் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா சிகரெட் பிடிக்கிறது ஒரு கெட்ட பழக்கம் தான், அதிலிருந்து தன்னை விடுவிக்க தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அந்த விஷயத்தை ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறான் கிறிஸ். அவன் லவரோட வீட்டுக்கு அன்றைக்கி பல கெஸ்ட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே ஒயிட் அமெரிக்கன்ஸ் தான். அவங்க எல்லாருமே கிறிஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கும்பலில் ஒரே ஒரு பிளாக் அமெரிக்கன் பையன் தான் இருந்தான். பட் அவனும் ஒரு வயசான பாட்டி கூட ஜோடியாக வந்திருந்தான். அவன் அணிஞ்சிருந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. நார்மல் ட்ரெண்டில் இல்லாமல் ஒரு வயசான ஒயிட் அமெரிக்கன் போடுற ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி அணிஞ்சிருந்தான் அந்த பையன். இது அவனுக்கு ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அந்த பையனும் இவன் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் பண்ணான். அதனால் கிறிஸ் யாருக்கும் தெரியாமல் அவன் ஃபோட்டோவை எடுக்க ட்ரை பண்ணான். பட் எதர்ச்சியாக ஃப்ளாஷ் அவன் மூஞ்சியில் பட்டுடுது. இந்த ஃப்ளாஷ் பட்டோன்னே அந்த பிளாக் அமெரிக்கன் பையன் திடீர்னு டென்ஷன் ஆகிடுறான். அவன் ஒரு வகையான பயத்தோடு இவனை பார்த்து இங்கேருந்து உடனே வெளியே போ, ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு கத்துறான். பட் கிறிஸ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. நம்ம ஃபோட்டோ எடுத்ததுனால தான் அந்த பையன் கத்துறான்னு அவன் தப்பாக நினச்சிக்கிறான். அந்த பிளாக் அமெரிக்கன் பையனை அவன் லவ்வரோட அம்மா கூட்டிகிட்டு போய் ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த பையன் நார்மல் ஆகிடுறான். கிறிஸ்கிட்ட கூட அவன் மன்னிப்பு கேட்குறான். பட் கிறிஸ் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறான். அதனால் கிறிஸும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் வாக் போகிறாங்க. வாக்கிங் போனவங்க ரொம்ப நேரமாக அங்கேயே இங்கே நடந்த விஷயங்களை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கிறிஸ் லவ்வரோட ஃபேமிலி, அதாவது அந்த பொண்ணோட அப்பா, அம்மா, அவனோட அண்ணன் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் ஒரு ஏலத்தை நடத்துகிறாங்க. அந்த ஏலமே கிறிஸு மேலே தான் நடக்குது. அந்த கிறிஸுக்கு நடக்கிற ஏலத்தில் ஒரு கண்ணு தெரியாதவன் கிறிஸை ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கிறான். கிறிஸும் அவன் லவ்வரும் வீட்டுக்கு வரும்போது அந்த கெஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இவன் எடுத்த ஃபோட்டோவை அவன் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறான் கிறிஸ். அதை பார்த்த கிறிஸோட ஃப்ரெண்டு, இவனை தொலைஞ்சு 6 மாதம் ஆகுதுன்னு போலீஸ் டேட்டாவில் காமிக்குது, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு உடனே கிளம்புன்னு சொல்கிறான் அவனோட போலீஸ் ஃப்ரெண்டு. அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை இங்கேருந்து நான் சீக்கிரமாக கிளம்பணும், இவனுக்கு வண்டி கீயை கொடு அப்படின்னு கேட்குறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் அதை தேட போகிறான். அந்த நேரத்தில் கிறிஸுக்கு அங்கே நிறைய ஃபோட்டோஸ் கிடைக்கிது. அந்த ஃபோட்டோஸை செக் பண்ணால் அவங்க வீட்டில் இருக்க கருப்பின வேலைக்காரி, தோட்டக்காரன், காலையில் விசித்திரமாக பிஹேவ் பண்ண அந்த பையன், இவங்க எல்லாருமே இவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது இவனுக்கு தெரிய வருது. அவன் அங்கேருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணுறப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறா. கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பயத்தோடைய கார் கீஸ் எங்கன்னு கேட்குறான் கிறிஸ். அதுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட இல்லை, நான் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு மாதிரி விசித்திரமாக பிஹேவ் பண்ணுறா. கிறிஸ் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் லவ்வரோட அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாருமே இவனை தடுக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் என்னை எதுலேயும் மாட்டு வைக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு கிறிஸ் கத்துறான்.
அப்போது கிறிஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் வேஷத்தை கலைச்சிட்றா. கோவத்தில் கிறிஸ் அவங்க இருக்கிறவங்கள தாக்க ட்ரை பண்ணும்போது அவன் லவ்வரோட அம்மா ஒரு டீ கப்பை எடுத்து ஒரு சவுண்டு போடுறா. அந்த சவுண்டு கேட்டோன்னே கிறிஸ் உடம்பு பேரலைஸ் ஆகிடுது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவனை தூக்கிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்றாங்க. கிறிஸை ஒரு ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூமில் ஒரு வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியுது. இவங்க ஒருத்தரை ஹிப்னோடைஸ் பண்ணி கடத்தி வச்சிடுறாங்க. அப்புறமா அவங்க மூளையில் இன்னொருத்தரோட மூளையை இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக இன்னொருத்தர் இந்த ஹிப்னோடைஸ் செய்யப்பட்டவங்க உடலில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற வேலைக்காரி உடம்புல வாழ்கிறது இவங்க லவ்வரோட பாட்டி. அந்த தோட்டக்கார உடம்புல வாழ்கிறது அந்த லவ்வரோட தாத்தா. அந்த வயசான பாட்டி கூட சுற்றின ஒரு சின்ன பையனோட உடம்புல அந்த பாட்டியோட புருஷன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறான் கிறிஸ். இப்போ இவன் உடம்ப அந்த ஏலத்தில் எடுத்த கண்ணு தெரியாதவனுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலி. கிறிஸுக்கு சுயநினைவு வரும்போதெல்லாம் அந்த டீ கப்போட சவுண்டை டிவியில் ப்ளே பண்ணுறாங்க. அந்த சவுண்டு கேட்டோன்னே கிறிஸ் ஹிப்னோடைஸ் ஆயிடுறான். அப்போது கிறிஸ் யாருக்கும் தெரியாமல் அந்த சோஃபா சீட்டில் இருக்கிற பஞ்சை காதில் எடுத்து அடைச்சிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் அந்த டீ கப் சவுண்டு வரும்போது இவனால் ஹிப்னடைஸ் ஆக முடியலை. அவன் ஆனால் மயங்கின மாதிரியே நடிக்கிறான். இவனை ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறதுக்காக அவன் லவ்வரோட அண்ணன் அந்த ரூம்குள்ளே வரான். அவனை அடித்து கொன்னுடுறான் கிறிஸ். அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்க அவங்க அப்பாவையும் அடித்து கொன்னுடுறான் கிறிஸ். இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்க போகும்போது அவன் லவ்வரோட அம்மா டீ கப்பை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே அந்த டீ கப்பை உடச்சி அவங்க அம்மாவையும் கொண்டாடுறான். அங்கேருந்து தப்பிச்சு ஓட போகும்போது அந்த வீட்டு வேலைக்காரி இவனை தடுக்க ட்ரை பண்ணுறா. அவளை அடித்து காரில் போட்டு அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான் கிறிஸ். அப்போ அந்த வேலைக்காரி திடீர்னு முழிச்சு அவனை தடுக்க ட்ரை பண்ணும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு இறந்துடுறா. கிறிஸ் அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்க போகும்போது அவனோட லவ்வரும் அந்த வீட்டில் வேலை பார்க்குற தோட்டக்காரனும் அவனை துரத்திக்கிட்டே வராங்க. அந்த பொண்ணு அந்த தோட்டக்காரனை பார்த்து தாத்தா அவனை விட்டுறாத அப்படின்னு கத்துறா. தோட்டக்காரனும் கிறிஸை பிடிச்சி கீழே தள்ளிடுறான். அப்போ கிறிஸ் அவன் பேக்கெட்டில் இருக்க ஃபோனை எடுத்து ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறான். அது பட்டோனே அந்த தோட்டக்காரன் சுயநினைவுக்கு திரும்பிடுறான். கிறிஸை தாக்குறதுக்கு பதிலாக துப்பாக்கி எடுத்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை சுட்டு கொண்டுடுறான். அந்த பொண்ணை சுட்டதுக்கு அப்புறமா அவனும் தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்துடுறான். இப்போ கிறிஸ் அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்க போகும்போது அங்கே ஒரு போலீஸ் கார் வருது. அந்த காரை பார்த்தோன்னே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே கிறிஸுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. பட் அந்த காரில் இருந்து இறங்குனது வேறு யாரும் இல்லை, கிறிஸோட போலீஸ் ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்ட் அவனை காப்பாற்றி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இதுதான் கெட் அவுட் மூவியோட ஸ்டோரி சுருக்கம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.